இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை எப்படி லிங்க் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக இசேவை மையம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக போகும்போது க்ரௌட் அதிகமாக இருந்தால் 1 or 2 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே போய்ட்டு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிட்டு வந்துடலாம். ஆன்லைன் மூலமாக எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் UIDAI-GOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே myAadhar.uida.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நேம் கரெக்ஷன் பண்ணலாம், புதிய ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அப்டேட், பயோமெட்ரிக் அப்டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் OTP ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். இந்த மொபைல் நம்பரை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட என்ன மொபைல் நம்பர் இருக்கோ, எந்த மொபைல் நம்பர் OTP வருமோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி OTP வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் அப்டேட் ஆதார் ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக டாக்குமெண்ட் பேஸ்ட் அப்டேட் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களுடைய நேம் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இந்தியன் ரெசிடென்ட் டிக் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதால மொபைல் நம்பர் ஆப்ஷனை டிக் பண்ணி ப்ரொசீஜர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட மொபைல் நம்பர், நேம், ஆதார் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட்டட் டேட் சொல்லிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அக்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி க்ரியேட் ஆகிடும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பின் கிரியேட்டட்னு சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஐடி க்ரியேட் ஆகிடும். அப்பாயின்மெண்ட் ஐடி நோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் ரெசிப்ட்னு இருக்கும். அந்த ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு புக் அப்பாயின்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் நேம் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா பின்கோட் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். அப்படின்னா ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், போஸ்ட் ஆஃபீஸ் நேம், வில்லேஜ் நேம் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். பின்கோட் நம்பரில் உங்களுக்கு டீட்டெயில் ஷோ ஆகாது. சில டைமில் எரர் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், போஸ்ட் ஆஃபீஸ் நேம், உங்களோட வில்லேஜ் நேம் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டேட் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ண பிறகு தாலுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு 5 செகண்ட்ஸ் லோடாகி தான் ஓப்பன் ஆகும். அதனால் வெயிட் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கேட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் ஷோ ஆகும். இல்லைனா நோ ரிசல்ட் ஃபோன் தான் வரும். டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கேட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் சென்டர் ஷோ ஆகும். எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதுக்கு நேராக புக் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான கேலண்டர் ஓப்பன் ஆகிடும். இதிலே நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான டேட் இருந்தால் க்ரீன் கலரில் ஷோ ஆகும். டேட் அண்ட் டைம்னா ரெட் கலரில் இருக்கும். இப்போ டேட் அவைலபிளாக இருக்கிறதால எந்த டேட்டில் நீங்கள் போய் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த டேட், நெக்ஸ்ட்டு ரைட் சைட்லேயே டைம் இருக்கும். எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் போய் நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த டைமையும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் புக் ஆகிடும். நீங்கள் ரிசிப்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ண டைம் டேட்டில் போய்ட்டு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிட்டு வந்துடலாம். இதற்கு 100 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கலாம். இதற்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு போனால் உடனடியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.